ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. முழிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாருங்க, போகிற வரைக்கும் காப்பி குடிச்சிட்டு தான் போவேன். நான் எங்கே போனாலுமே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் காப்பி குடிச்சிட்டு போகிற இடத்துல காப்பி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வரோம். ஆனால் நம்ம வந்தோடனே காப்பி குடிச்சிட்டு வந்துட்டிங்களா, சாப்பிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்குதுங்க. ஐயோ, எனக்கு அவங்கள நினச்சி பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. நிறையா பேருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டில் பாருங்கள், மாவு ரெடியாக அரைச்சி வச்சுட்டு தான் போவேன். எப்போயா தான் கடையில் மாவு வாங்க. எனக்கு கடையில் அதிகமாக மாவு வாங்குறது பிடிக்காது. சில பேர் இட்லி தோசை ஊற்றினா மாவு குறைஞ்சி பேர் மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த மாவு தீர்ந்து போனால் அரைச்சிட்டு போகிறது, ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்கி அரைக்க வேண்டியதானே. அப்பப்போ அவங்கள பற்றி பேசினாலே மண்டை தான் காயுது. சிலிண்டரை அமர்த்தி, ஜன்னலை சாத்தி, கேஸ் அமர்த்தி, லைட் அமர்த்தி, ஃபேன் அமர்த்தி, ஏசி அமர்த்தி, ஒரு வழியாக கதவை போட்டு ஷேர் அவுட்டில் ஏறி பார்க்க வந்தாச்சு கலையரசி அம்மாவை. கலையரசி அம்மா பார்த்துட்டு சாயங்காலமாக கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போடும். அதனால கலையரசி அம்மா வீடியோவை போட முடியாது. கலையரசி அம்மா வீடியோ இப்போ வராது. கலையரசி அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது போட்டுக்கலாம் வீடியோ. இப்போ கலையரசி அம்மா